கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ஆம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுகிறார். இன்றைக்கு நமக்கு தேவன் வெளிச்சத்தை தருகிறாராம், மகிழ்ச்சியை தருகிறாராம், களிப்பை தருகிறாராம், கனத்தை தருகிறாராம். ஒருவேளை இந்த சூழ்நிலை எந்த இடத்துல இந்த வார்த்தை சொல்லப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எஸ்தர் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, ஒரு யூத குலத்தையே ஆமான் என்கிறவன் அழிக்க தீர்மானித்த பொழுது அங்கே தேவன் அந்த ஜனங்களுக்காக இறங்கி அந்த ஜனங்களை விடுவித்து அவர்களுக்கு செய்ததை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு யூத குலத்தை அழிக்க தேடின அந்த ஆமானுடைய திட்டங்களை தேவன் தவிடுபொடி ஆக்கினார் என்றால், இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா விதமான சத்ருவின் திட்டங்களையும் தேவன் இன்றைக்கு தவிடுபொடியாக்குகிறார். உங்களுக்கு வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியையும் களிப்பையும் கனத்தையும் உண்டாக்குகிறார் என்பதுதான் நிஜம். மேலும் எஸ்தர் 6ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், ஆமானுடைய மனைவி ஆமானை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போகத் தொடங்கினீர். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார். அப்போ அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அவ யூத குலமானால், அப்போ ஒரு மனிதன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இருப்பானால் அவனுக்கு முன்பாக மற்ற எல்லாம் தாழ்ந்து போவதுதான் நிச்சயம். அந்த யூத குலத்தை சேர்ந்தவன் நிச்சயமாய் ஜெயத்தை எடுப்பான் என்பதை அந்த ஆமானுடைய மனைவியும் அவனுடைய சிநேகிதர்களும் அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவனுக்கு சொன்னதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நாம் நம்மை யார் என்று அறிந்து கொள்ளாததினால தான் நம்ம ரொம்ப பயத்துக்குள்ளேயும் திகில்களுக்குள்ளேயும் அடங்கி இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு உபாகமம் 14:2 சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீது எங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாய் இருக்க தெரிந்து கொண்டார். ஆமா, இப்படிப்பட்ட ஒரு சொந்த ஜனங்களாய் இருக்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தான் அந்த யூத ஜனங்கள். வசனம் சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்றும் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்றும் சொல்லி வேதம் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு முன்பாக மற்ற காரியங்கள் எல்லாம் தாழ்ந்து போவது நிச்சயம் என்றால், இன்றைக்கு நீங்களும் நானும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இன்றைக்கு நமக்கு முன்பாக எதிரிடையாய் வந்த எல்லா போராட்டங்களும் சத்துருவின் திட்டங்களும் இன்றைக்கு நமக்கு முன்பாக தவிடுபொடி ஆகிறது என்பதை நீங்கள் நிச்சயமாய் விசுவாசிக்க வேண்டும். யோவான் 15ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆம், இன்றைக்கு நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாய் நாம் இருக்கிறபடியினாலே இன்றைக்கு நமக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் நமக்கு உண்டாகிறதை நீங்கள் நிச்சயமாய் காண்பீர்கள். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் நீர் எங்களோடு இடைப்பட்ட இந்த வார்த்தையின்படி அப்பா, எங்களுக்கு நீர் வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியையும் களிப்பையும் கனத்தையும் இந்த நாட்களிலே எங்களுக்கு நீர் தருகிறதற்காகவும், அப்பா, எதிராய் வந்த எல்லா சத்ருவினுடைய திட்டங்களை நீர் அதமாக்கி போட்டபடியினாலும் அப்பா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, எங்களை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியமாய் இருக்கிறபடியினாலும் அப்பா, எங்களை தொடுகிறவன் அப்பா உம்முடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லி வேதத்துல நாங்க பார்க்கிறோம் தகப்பனே. அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவரே அப்பா, நீர் எங்க மேல அன்பு வைத்து நீர் சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்ற ஜனங்களாகிய எங்களுக்கு நிச்சயம் இன்றைக்கு நீர் நன்மையானவைகளை செய்து முடிக்க போகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நிச்சயம் அப்பா எங்களுடைய முடிவு அப்பா நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னபடி அப்பா, நாங்கள் நெடுங்காலம் காத்திருக்கிற எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் நீ நன்மையான முடிவுகளை தருகிறபடியினால் நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம். அப்பா, உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தர் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.